ஏன்னா நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பையனையும் சொல்லும் போது, டாடி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டாடி. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நை ஹாலிடேன்னு வந்துச்சுன்னா போதும் பிரதர். ஆன் பண்ணுவான் டிவிய, படங்கள் பார்க்க ஆரம்பிப்பான். மலையாள படம் பார்ப்பான். இது என்னென்னமோ கொரியன் படம் பார்ப்பான், இங்கிலீஷ் படம், நான் பார்க்காத தெலுங்கு படம். உங்களுக்கே சஜஸ்ட் பண்ணுவார் போல இருக்கே. ஆமா டாடி, அர்ணவ் இந்த படம் பார்க்கலாமா? பார்த்துட்டேன் டாடி. ஐயோ நீ எப்படா பார்த்தேன்? எங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அவர் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. பயங்கரமான. ஸோ ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏன்னா சினிமா எல்லாருமே சினிமா பற்றி பேசும்போது இட்ஸ் சம்திங் ரியலி நைஸ். நம்ம மட்டுமே அதை பற்றி, ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயுமே ஓப்பனாக நம்ம வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயம் நம்ம ஃபேமிலிகிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அங்கே இருக்கும்போது நம்ம வெரி பிளஸ்ட்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்களும் சாரும் அப்படிலாம் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கானா? இல்லை, அது வந்து அப்பா கூட வந்து ஒரு மரியாதை, அதே சமயத்தில் இவ்வளோ டிஸ்கஷன்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா பார்க்கறதுக்கான டைமே அவங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ அப்பாவை நாங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரைசம் ஒரு ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, 10 டேஸ்க்கு ஒரு தடவை சம்டைம்ஸ் வருவாங்க. அவுட்டோர், மேக்ஸிமம் அவுட்டோர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட் ஆஃப் சிட்டி தான். பிகாஸ் அங்கே ஒரு 10-15 டேஸ் கழிச்சு திருப்பி வருவாங்க. தென் ஷீல் ஸ்டே வித் அஸ் ஃபார் 2-3 டேஸ். அப்புறம் தான் ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான். சென்னையில் ஷூட் நடந்துச்சுன்னா சம்டைம்ஸ் என்னை கூட்டிகிட்டு போவாங்க.